பகல்ல ஒரு பொட்டப்பள்ளி இழுத்துட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு இந்த ஊர் ஆம்பளைங்க சும்மா நிக்கிறாங்க. கோழி கூட தன் குஞ்சை காப்பாத்துறதுக்காக மருந்தோட சண்டை போட்டு பறக்க பாக்குது. ஆனா இந்த ஊர் ஆம்பளைங்க கோழி விட கோழையா இருக்காங்க. ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாத ஆம்பளைங்க பிள்ளைய மட்டும் பெத்துக்கிறாங்க. ஏன் இதை யாரும் எதிர்த்து கேட்கல? உங்களுக்கு தான் பார்வை இல்லை, இந்த ஊருக்குமா? ராஜப்பா, உன் கோபத்தை நான் ரசிக்கிறேன், மதிக்கிறேன். உனக்கு கொதிக்கிற ரத்தம் அதே மாதிரிதான் எனக்கு கொதிச்சது. உனக்கு புடைக்கிற நரம்பு அதே மாதிரிதான் எனக்கும் புடைச்சது. அந்த டிசம்பர் மாச சாயங்காலத்துல அவங்களை எப்படி தீர்த்து கட்டணும் நான் துப்பாக்கியோட போனேன். இந்த உலகத்தை நான் கடைசியா பார்த்தது அன்னைக்குத்தான். மரியாதை அந்த பொண்ணை விடுற. இந்த மலைச்சாமிக்கு உத்தரவு போடுற புதுச்சாமி யாரா நீ? உங்க அக்கிரமங்களை தட்டி கேட்க வந்திருக்கிற சிங்கம், துரசிங்கம். பலே சிங்கமா? உன்னை புடிச்சு கூண்டுல அடைச்சு போடுறதுக்குள்ள இந்த இடத்தோட ஓடி போயிடு. நான் ஓடுறதா? உங்களை ஓட ஓட விரட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன். மரியாதை அந்த பொண்ணை விட்டுடு. விடலன்னா சுடுவேன். சுடுவ? சுடாதரா, சுட்டா செத்துருவான். செத்தா இந்த ஊர் ஜனங்க மறந்துருவாங்க. நம்ம ஊர் ஜனங்களுக்கு ஞாபக சக்தி 7 நாளைக்கு தான். நீ இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு என் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். நான் செய்யற கொடுமைகளை கேட்டு நீ சித்திரவதைப்படணும். அதுக்கு புதுமையா ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. என்ன செய்யலாம்? நீயே சொல்ல. ஒரு புது எதிரி இருக்கான்னு சொன்னேனே, அது அவன்தான். இப்ப சொல்லு, அவன் அழிக்க நான் ஆள் தேடுறது தப்பா? எனக்கு நீ ஒரு ஆயுதமாறு கேட்டது தப்பா? இப்போ ஒண்ணு கெட்டு போல. உன் நெருப்பு வட்டத்திலிருந்து நீ எப்ப வெளியே வர போற? நீ போட்ட கோடு என்ன லட்சுமணன் போட்ட கோடா? தாண்டி வந்தா தப்புன்னு சொல்றதுக்கு சொல்லு ராஜப்பா. அந்த வட்டத்தை விட்டு எப்ப நீ வெளியே வர போற? Come on, tell me, tell me. போயிட்டியா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ராஜப்பா, எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ பாவம், எப்படி இருந்தா இப்ப எப்படி போறா பத்தியா? கட்டையில போறவனுங்க என்ன பாடுபடுத்தினானுங்களோ தெரியலையே. செவ்வந்தி பூ மாதிரி இருந்தவளை எப்படி சீரழிச்சுட்டான் பாரு. நம்ம அம்சா. ஆமா, என்ன நேரு அக்கிரமமா இருக்குது. நாம என்னப்பா செய்யறது? கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியதே தவிர கை நீட்டி தடுக்க முடியலையே. அம்சா, அம்சா, இல்லடி, இல்லடி, என்னாச்சு சொல்லடி. என்னம்மா பாக்குற? எதுக்காக வந்திருக்கேன்னு பாக்குறியா? இங்க நான் வாடுறதுக்காக வரலம்மா. ஏன்னா நான் செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த ஊர்ல அம்சவல்லிக்கு நேர்ந்த அவமானம் தான் கடைசி அவமானமா இருக்கணும். உங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிற. இந்த ஊர்ல ஆம்பளைன்னு வேட்டி சட்டை போட்ட யாரும் என் பணத்தை தொட வேண்டாம். என்னையா பெரிய மனுஷனுங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? போங்க, போய் அந்த பொண்ணோட முந்தானையை எடுத்து தூக்க மாட்டிட்டு செத்து தொலைங்க. அந்த பொண்ணு தன்னோட மானம்
பண்ணிக்கல. உங்களோட மானம், உங்க பொண்ணுங்க மானம், உங்க பொண்டாட்டிக்க மானம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த பொண்ணுக்கு இருந்த வீரம், மானம், ரோஷம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிற உங்களுக்கு எவனுக்கு இல்ல? நீங்க ஆம்பளைங்க தானே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? போங்க. இப்போ உங்களுக்கு வீரம் வர்றேன்னா அந்த பொண்ணோட ரத்தத்தை எடுத்து போட்டு வச்சுக்கங்க. இந்த கொடுமைக்கு முடிவு கட்டணும்னு நினைக்கிறவன் மட்டும் முன்னாடி வா. இந்த பெண்ணோட சவுக்குழிக்கு பக்கத்துல அந்த ஐயோக்கியங்களுக்கும் குழி தோண்டி சொல்ற மட்டும் நெஞ்சம் நிமித்தி வா. என்னடா பாக்குறீங்க? இந்த பொண்ணு செத்த பிறகு உயிரோட இருக்கா. இவதான்டா ஆம்பளை. நீங்களாம் பொட்ட பொட்ட பசங்க. போகலாம். தம்பி, நான் வரேன் தம்பி, நான் வரேன், 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 நான் வரேன். என்னங்க மரகதம், காபி சாப்பிடுங்க. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நரசிம்ம பல்லவனுக்கு உளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், ராஜராஜ சோழனுக்கு கத்தி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த துரசிங்கத்துக்கு துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சத்தம் எதிரிங்களுக்கு சாவுமணி, எனக்கு பூபாலம். 2 கண்ணிலேயே நான் வருத்தப்பட்டு இருந்தேன். இப்ப ராஜப்பா பல கண்களை எனக்கு கொடுத்திருக்கான். ஏதோ பெரிய யுத்தத்துக்கு தயார் பண்ற மாதிரி என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா நோ நோ இருக்கு. நோ நோ நோ, சாவை விட பயம்தான் ஆபத்தானது. நம்ம காப்பாத்துறதுக்கு ராஜப்பா மட்டும் இல்ல, இப்ப நம்ம பையனும் தயாராகிட்டு இருக்கான், தெரியுமில்ல? பாலில இருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு மட்டும் மிஷினை கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனா பொம்பளைங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க மிஷினை கண்டுபிடிக்க மாட்டானுங்களே. எப்பதான் கண்டுபிடிக்க போறானுங்க? யோ, என்னையா தனியா நின்னுட்டு தானா புலம்பிட்டு இருக்க? கடையாம வெண்ணெய் வர்றதில்ல, பொம்பளை மனசை கலக்காம காதல் வர்றதில்ல. அத பத்தி தான் புலம்பிட்டு இருக்கேன். காதலுங்கிறது கறக்கிற பால் இல்லையா, சொரக்கிற பால். சில பசுமாட்டுக்கு சொரக்கும், ஆனா கறக்க விடுறதில்ல. உனக்கு இப்போ சொரக்க ஆரம்பிச்சிருக்கு, ஆனா நீ மறைக்க ஆரம்பிச்சிட்ட. இத பார், பசும்பால் கிடைக்கலன்னா எருமை பால்ல வெண்ணெய் எடுக்கிறவனா உண்டு இல்லைன்னு சொல்லிடு. என்னையா பூச்சி காட்டுற? உன்னால என்னையா செய்ய முடியும்? நீ ஏன் கடையிற தயிர் மாதிரி உடையிற? நாளைக்கு சாயந்தரம் பொழுது போறதுக்குள்ள காயா பழமான்னு சொல்லிடு, இல்ல நடக்கிறதே வேற. ஆமா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? அதுக்கு என்ன அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லு. இந்த பழத்தை கொண்டு போய் ராஜப்பா மாமா கிட்ட குடுக்கணும். குடுத்துட்டு சுந்தரி அக்கா கொடுத்துச்சு, புரிஞ்சுக்கிட்டா சரின்னு சொல்லுச்சின்னு சொல்லணும். சொல்றியா? இந்த அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா சரி. இது கொய்யா பழம்னு ராஜப்பாவுக்கு தெரியாதா? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? குடுனா குடு. சரி, எடுன்னா எடு. என்னது? குடுக்கறதுக்கு கூலி வேணா, எனக்கு ஒரு பழம் எடுன்னு. ஐயோ, இந்தா இருக்கிறது இதுதான், வச்சுக்க. சரி, கொடுத்துறேன். எதுக்கும் பிறக்க போற உன் பிள்ளைக்கு சொல்லி வை. எதுக்கு? எதுக்கா? எதிர்காலத்துல நான் யாருக்காவது பழம் கொடுத்து விட்டா கொண்டு போய் கொடுக்கணும்ல, அதுக்குத்தான். மாமனுக்கு பழம், மருமகனுக்கு காயா? இரு, மாத்திடுறேன். இங்க இருக்கேன், வா. இங்க இருக்கிறீங்களா?
அங்கிள், சுந்தரி அக்கா இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. வேற ஏதாவது சொன்னாளா? இத கொடுத்துட்டு புரிஞ்சுக்கிட்டா சரின்னு சொல்லுச்சு. ஏதாவது புரிஞ்சுதா? காயா காயா பழமான்னு கேட்டா காய்தான்னு சொல்லாம சொல்லிட்டாளா அவ? அவள ஐயோ இல்லையா, இல்ல நான் பழம் தான் கொடுத்து விட்டேன். இவன் தான் மாத்திட்டான். டேய், எங்கடா நான் கொடுத்து விட்ட பழம்? எடுங்க கைய. பையன் கிட்டயும் பறவை கிட்டயும் பழத்தை கொடுத்து விட்டா அது பத்திரமாவே இருக்காது. தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நேரடியாவே டீல் பண்ணும். தூது விடுறதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். புரிஞ்சுக்கிட்டா சரி. தலையெழுத்து. சொல்லு, பழந்தானா? காயத்தாயா இருந்தேன். உன்னை பார்த்ததும் பழுத்துட்டேன். நல்ல வேலை, இந்த ஊருக்கு நான் முன்னாடியே வந்திருந்தேன். நீ பிஞ்சிலேயே பழுத்திருப்ப. துப்பாக்கி சுட பழகிக்கணும்னா முதல்ல அதுக்கு தைரியம் வேணும். எனக்கு நிறைய இருக்கு அங்கிள். தோரசிங்க பையனாச்சே. இத பார், நான் சுடுவேன், நல்லா பாத்துக்கணும். ஓகே? இத பாரியா, இதான் புல்லட். இங்கதான் லோட் பண்ணும். ஓகே? இப்படி புரிஞ்சுதா? ஓகே? வா, நீ சுடு. அந்த கல்லு கரெக்டா ஏம் பண்ணு. ஷேக் பண்ணக்கூடாது. ஷூட். ஏய் முண்டோ முண்டோ, சுடும்போது குறுக்க வரியே. போட்டனா அறிவு இருக்கா? குண்டடி பட்டு செத்து தொலைச்சிருந்தேன்னா உன் மாடுங்களுக்கெல்லாம் எவன் பதில் சொல்றது? அப்புறம் உன் மாடுங்களை எல்லாம் என்ன போய் மேய்க்க சொல்றியா? வாய் வாய் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையா? பாபா பா. அறிவு கழுத. நல்லா சத்தம் போட்ட. நம்ம சொல்லாம அங்க பாரு. கரெக்டா ஏம் பண்ணி. குட் குட். இப்போ இந்த கல். அடேகப்பா, பெரிய ஆள் அடி. இப்ப என்ன பண்ணலாம்? அந்த கல். ஐயோ, அப்படி இல்ல, இப்படி என்ன சொன்னுமா? பொம்பளைங்களுக்கெல்லாம் நான் கத்து கொடுக்கறது இல்ல. இப்படி தாயா, ஆதி நாள்ல இருந்தே புள்ளைய பெத்துக்கிறது மட்டும்தான் பொம்பளைன்னு ஒதுக்கி ஒதுக்கி வச்சிட்டீங்க. இந்த பாரியா, புள்ளைய பெத்துக்கிறத தவிர எல்லா வேலையும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் போதுதான். அரே, கத்து கொடுக்கலாம். ஆனா படாத இடத்துல பட்டுமோன்னு தான் பயமா இருக்கு. யோ, என்ன வார்த்தை நீளுது? என்ன நீ வேற, நீ சுடுற துப்பாக்கி கொண்டு படாத இடத்துல பட்டுமோன்னு பயமா இருக்குன்னு சொன்னேன். இந்த பாரியா, நான் வளவளான்னு பேச மாட்டேன், நறுக்குன்னு பேசுவேன். சரி 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 நிறுத்து. ஏய், அந்த பக்கம் போ. அங்கிள் போடா. இதுக்கு பேரு என்ன? துபாக்கி. துபாக்கி துப்பாக்கி? நல்ல பேரு. ஐயோ, இதுக்கு பேரு ட்ரிகர். அந்த விரல இதுக்குள்ள விட்டு இப்படி பிடிச்சுக்கணும். புடி புடி. எதுக்குள்ள விரல விட சொன்னேன்? விடு, இதுக்குள்ள விடு. இப்போ என்ன சுடுறாது? அங்க அங்க கல்ல சுடு. இப்போ குறிப்பாரு. இப்படி ஆடிட்டு இருந்தனா எப்படி சுடுவேன்? முன்னாடி வா, முன்னாடி வா. ஓ, அந்த கல்ல பார். கண்ண முடிக்க ஒரு கண்ண. கல்லு தெரியுதா? அந்த கல்லுக்கு நேர துப்பாக்கிய கொண்டு வா.